ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வாங்க பேசலாம் ஆங்கிலத்தில் என்ற தலைப்பில் டே 8க்கான பாடமாக நாம் இன்றைக்கி நம்மளோட பேரை எப்படி சொல்கிறது, நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது, அடுத்து நம்ம என்ன வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத எப்படி சிம்பிள் சென்டென்சஸில் சொல்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க படிக்கலாம். நாம் தொடர்ந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவையான ரொம்ப சிம்பிளான மெத்தடு, சிம்பிளான வேர்ட்ஸை வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்மளை எப்படி மற்றவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட நேமை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகலாம். அதுக்கு ஐ ஆம், இப்போ ராய்ஸ்டன் என்னோடய பேராக இருந்தால் ராய்ஸ்டன், ஐ ஆம் ராய்ஸ்டன். இதை சுருக்கி ஐ ஆம் சொல்லாமல் ஐ ஆம் ராய்ஸ்டன் அப்படின்னும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் யாருங்கிறத நம்மளோட நேமை சொல்கிறோம். இதுக்கு யூஸ்வலாக நம்ம மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்னாலும் சொல்லலாம். அதுக்கு பதிலாக ஐ ஆம் அப்படின்னு சொல்லி நம்ம பேரை சொன்னாலே போதும். ஐ ஆம் ராய்ஸ்டன். அடுத்தது நான் இப்போ எங்கேருந்து வரேன் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லைங்களா. நம்ம ஃபாரினில் இருக்கோம் அப்படின்னா நான் இந்தியாவிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறத ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்தியாவுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல் வெளியில் எங்கேயாவது இருக்கோன்னா ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு, தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறோம், வேறு ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம இருக்கிற இடத்துமும் நம்ம எங்கேருந்து வரோமோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டும் வேறு அப்படின்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சென்னையிலேருந்து வரேன்னா ஐ ஆம் ஃப்ரம் சென்னை. இப்போ நான் அரியலூர்லேருந்து வரேன் அப்படின்னா ஐ ஆம் ஃப்ரம் அரியலூர். இப்போது நம்ம சென்னைன்னு சொல்லியாச்சு, அரியலூர் சொல்லியாச்சு. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ஊர் பேரையும் சொல்லலாம். ஸோ அதுக்கும் ஐ ஆம் ஃப்ரம்னு போட்டு நம்மளோட ஊர் பேர் என்னவோ அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நேம் சொல்கிறோம், அடுத்தது எங்கேருந்து வரோம் அப்படின்னு சொல்கிறோம், அடுத்தது நம்ம யார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு அ ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பேர் இது மாதிரிலாம் வரக்குள்ள இங்கே அ போடக்கூடாது. ஐ ஆம் ராய்ஸ்டன், அவ்வளோதான். இங்கே நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னேன்னா ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். இப்போ டீச்சர் அப்படின்னா ஐ ஆம் அ டீச்சர். அடுத்தது நான் ஒரு லாயர் அப்படின்னா ஐ ஆம் அ லாயர். டிரைவர் அப்படின்னா ஐ ஆம் அ டிரைவர். பெயிண்டர்னா ஐ ஆம் அ பெயிண்டர். டெய்லர் அப்படின்னா ஐ ஆம் அ டெய்லர். பைலட்னா ஐ ஆம் அ பைலட். சோல்ஜர்னா ஐ ஆம் அ சோல்ஜர். இப்போ நம்ம சொல்லியிருக்கிறதெல்லாம் ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், ஐ ஆம் அ டீச்சர், ஐ ஆம் அ லாயர், ஐ ஆம் அ டிரைவர், ஐ ஆம் அ பெயிண்டர், ஐ ஆம் அ டெய்லர், ஐ ஆம் அ பைலட், ஐ ஆம் அ சோல்ஜர், ஐ ஆம் a farmer,
அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய வேலைகளை நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட பேரை சொல்கிறோம். இதே ஃபாரினில் இருக்கோன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இருந்து வரேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஆம் ஃப்ரம் இந்தியான்னு சொல்கிறோம். இந்தியாவுக்குள்ளே வேறு ஸ்டேட்டில் இருக்கோன்னா ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். இல்லை ஒரு பொதுவான இடத்துல நான் தமிழ்நாட்டிலேருந்து தான் வரேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு. அடுத்தது நம்ம எங்கேருந்து போகிறோங்கிறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டை சொல்கிறதுக்கு ஐ ஆம் ஃப்ரம் சென்னை, ஐ ஆம் ஃப்ரம் அரியலூர், ஐ ஆம் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்னு எது வேணாலும் சொல்லிக்கலாம் நம்மளோட டிஸ்ட்ரிக்டை. அடுத்தது நம்ம குறிப்பிட்டு நம்மளோட ஊர் பேரையும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்னவா இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸில் தான் சொல்லியிருக்கிறோம். இதோடு இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு வேலையை செய்வோம். அதை கூட இதெல்லாம் காமனாக உள்ள ப்ரொஃபஷன்ஸோட பேர். இது இல்லாமல் பர்டிகுலராக நம்ம என்னவாக இருக்கிறோம், இப்போ டிசைனராக இருக்கிறோம், இல்லை டிசைனராகவே எந்த ஃபீல்டில் இருக்கோம், அதெல்லாம் நம்ம செய்கிற ஒர்க்கை பொறுத்து நம்மளுக்கு அந்த டேர்ம்லாம் தெரியும். அதை இங்கே ஐ ஆம்னு சொல்லி அந்த பேரை நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து எந்த தலைப்பில் வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் லெட்ஸ் மீட் இன் another வீடியோ.